நிறைய பேர் தங்களுடைய சிரமங்களை தாங்களே வாங்கி கொண்டார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் சாபமிடாதீர்கள், குறிப்பாக உங்கள் பிள்ளைகளை சாபமிடாதீர்கள். உங்க பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஏன், நீங்கள் சொல்ல நேரம் அது ஒப்புக்கொள்ளப்படும் நேரமாயிருந்தால் உங்க புள்ள நல்லா இல்லாம போறதுக்கு பெத்த தாயே காரணமாவீர்கள். பெத்த தாயே காரணம், தாப்பனார் காரணம். மகன் கொஞ்சம் சேட்டை பண்ணும் போது நீ ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, காலமெல்லாம் அப்படி ஆகி விடுவார். நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வீழும் இடம் எங்கே என்று தெரிந்தால் வாழும் இடத்தை நோக்கி நாம் பயணிக்கலாம். வீழ்ற இடம் எது? திருக்குரானுக்கு விளக்கம் எழுதியவர்களிலே மிகச்சிறப்பான இடம் பெற்றார் அல்லாமா இமாம் ஜமக்ஷரி. இமாம் ஜமக்ஷரி பெரிய இடம், மகத்தான ஆற்றல் மிக்க மாமேதை. அவங்க சொல்லுவாங்க, எங்க உம்மா என் மேல ரொம்ப பிரியம், எங்க உம்மா மேல நான் பிரியம். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைங்களை அப்படி ஆக்கி வைப்பானாக. பிரியமுள்ள பிள்ளைகளா நம்ம பிள்ளை இருக்கணும், நம்ம பிரியம் காட்டணும். இன்னைக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? யாரோ பெண்கள் பேசுறீங்க, தயவு செய்து பேசாதீங்க, போனை அணைச்சி காலு கீழே போட்டுருங்க. ஒரு பெரிய சபை, 1000 வேலை விட்டுட்டுங்க உட்கார்ந்துருக்கோம். உங்களின் நலனுக்காக, எந்த ஒரு நோக்கம் எங்களுக்கு இல்லை. உங்கள் இதயத்தில் அல்லாஹ்வை கொண்டு குடி அமர்த்துங்கள், தீமைகளை விட்டு வெளியே வாருங்கள், நாவை சுத்தமாக்குங்கள், பேசாதீர்கள் பாவங்களை, பேசாதீர்கள் புறம், பேசாதீர்கள் அடுத்தவர்களை, சாபமிடாதீர்கள், அது ஒரு பெரிய கெட்ட விளைவுகளை உண்டாக்கும் என்று எச்சரிக்கிறார்கள்.